பல்வேறு செய்திகளை இனி விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தருமபுரி மாவட்ட காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் உத்தரவின் பேரில் 2 சக்கர வாகன ஓட்டிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் காவல் கண்காணிப்பாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 2 சக்கர வாகன ஓட்டிகளிடம் காவல்துறையினர் உறுதிமொழி அடங்கிய கடிதத்தில் கையொப்பம் பெற்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுதந்திர போராட்ட தியாகி வரதராஜுலு நாயுடுவின் 132வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தெலுங்கு சமூக இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வரதராஜுலு நாயுடுவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் அவருக்கு ராசிபுரத்தில் அரசு சார்பில் மணிமண்டபம், திருவுருவ சிலை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக பல்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்ட இப்தார் நோன்பு திறக்கும் விழா சென்னை அண்ணா சாலையில் உள்ள பழமை வாய்ந்த தர்காவில் நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தமிழ்வாணன் கலந்து கொண்டார். மேலும் இந்த நிகழ்வில் இந்து, கிறிஸ்துவ, ஜெயின், புத்த உள்ளிட்ட பல்வேறு சமய மற்றும் மதங்களைச் சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் பொதுமக்களின் நலன் கருதி ரயில்வே காவல்துறையினர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்போது தண்டவாளத்தை கடக்கக்கூடாது, படிக்கட்டில் பயணம் செய்யக்கூடாது, லெவல் கிராசிங் கேட்டை கடக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட அறிவுரைகள் அப்போது வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகில் உள்ள சித்தம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சுற்றுச்சுவரை உடனடியாக கட்டி முடிக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைக்க தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பள்ளம் தோண்டி 9 மாதங்கள் ஆவதாகவும், ஆனால் தற்போது வரை பணிகள் துவங்கப்படவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் பள்ளங்களில் மாணவர்கள் விழும் அபாயம் உள்ளதால் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியை உடனடியாக தொடங்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் அரியமங்கலத்தில் மகளிர் சுய உதவிக்குழு தலைவி மோசடி செய்ததால் மனமடைந்த பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீனிவாசன் நகரைச் சேர்ந்த லட்சுமி என்பவர் பெயரில் அதே பகுதியைச் சேர்ந்த மகளிர் சுய உதவிக்குழு தலைவியான பூங்கொடி என்பவர் 1.5 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார். அதனை திருப்பி செலுத்தாததால் லட்சுமியை சுய உதவிக்குழு அதிகாரிகள் பணம் கேட்டு தொந்தரவு செய்துள்ளனர். பூங்கொடியை அணுகிய போது தவணை தொகையை செலுத்த மறுத்துள்ளார். இதனால் மனமடைந்த லட்சுமி தனது கணவர் பாஸ்கருடன் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் லட்சுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் பணத்தை வாங்கிக் கொண்டு தலைமறைவான பூங்கொடியை போலீசார் தேடி வருகின்றனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி மொழி கட்டாயம் என்று கூறப்படவில்லை என புதிய நீதிக் கட்சித் தலைவர் ஏ.சி. சண்முகம் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் தொண்டு நிறுவனம் ஏற்பாடு செய்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் ஹிந்தி கட்டாயமாக்கப்பட்டால் அதை அதிமுகவும் புதிய நீதி கட்சியும் ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் தேமுதிக மத்திய மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் மற்றும் அனைத்து மதத்தினர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே ஸ்ரீ வீராட்சிமலை ஸ்ரீ மது அடைக்கல காத்த அம்பாள் ஆலய செவ்வாய் திருவிழாவினை முன்னிட்டு திருத்தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட தேரினில் எழுந்தருளினார். இதனையடுத்து பக்தர்கள் கொட்டும் மழையில் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் 4 தெருக்கள் வழியாக சுற்றி வந்த பின்பு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. சென்னையில் பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 74 ரூபாய் 1 காசுகளுக்கும், டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 69 ரூபாய் 36 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் பெட்ரோல் நேற்றைய விலையிலிருந்து எதுவும் மாற்றம் இல்லாமல் லிட்டருக்கு 74 ரூபாய் 1 காசுகளுக்கும், டீசல் நேற்றைய விலையிலிருந்து மாற்றம் எதுவும் இல்லாமல் லிட்டருக்கு 69 ரூபாய் 36 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை அனகாபுத்தூரில் காஞ்சி வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் வருகின்ற தேர்தலுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வருகின்ற உள்ளாட்சித் தேர்தல் குறித்தும், ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறும் கேப்டன் பிறந்த நாளை கொண்டாடுவது குறித்தும் கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரிசூலம் கண்ணையா உட்பட ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
மதுரை அலங்காநல்லூர் அருகே சாலையில் சென்ற திடீரென கார் தீப்பிடித்து எரிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் காரில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்கள். ராஜேந்திரன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் மதுரை அலங்காநல்லூரை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென கார் தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து குடும்பத்தினர் அனைவரும் காரிலிருந்து இறங்கி ஓட்டம் பிடித்தனர். தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் கார் முற்றிலுமாக எரிந்து சாம்பலானது. கோவை தொடியலூர் அடுத்த கணுவாய் பகுதியில் ஒரே டம்ளரில் 5 சுவையுடன் போடும் டீக்கு பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளது. டீ மாஸ்டர் மாணிக்கம் என்பவர் டீ, காஃபி, பால், பூஸ்ட், ஹார்லிக்ஸ் மற்றும் பிளாக் காபி ஆகியவற்றை ஒரே டம்ளரில் போட்டு அசத்தி வருகிறார். 15 வயதில் டீ வேலைக்கு சென்ற இவர் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார். புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உந்துதல் காரணமாக இவர் தயாரித்த லேயர் டீக்கு பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளது. 40 வருஷமா டீ கடையிலேயே வேலை செஞ்சுருக்கேன். 40 வருஷமா டீ கடையில் இருக்கும்போது புதுசாக ஏதாவது தயார் பண்ணுவாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் டீ போட்டு ரொம்ப நாளாக பழகி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி இப்போ ஓரளவுக்கு நல்லா பேர். ஆனால் கடை வைக்க வசதி இல்லாமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு பண்ணேன். நம்ம ஏதோ கடனை வாங்கி வச்சுருக்கேன். சில பேர் இப்போ ரொம்ப தூரத்துலேருந்து தொலைக்கு வர்றாங்க வந்தாலும் வந்து சாப்பிட்றாங்க. ஓரளவுக்கு வியாபாரம் இருக்குது. நல்லா மக்கள் ஆதரவு கொடுத்தா நல்லா வியாபாரம் ஆகும். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அடுத்த வீரகனூர் பகுதியில் புதிதாக அமையவுள்ள அரசு மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். வீரகனூர் அடுத்த ஆசாரியார் தோட்டம் பகுதியில் மதுக்கடை திறக்கப்பட்டால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள், பெண்கள் உள்ளிட்டோருக்கு இடையூறு ஏற்படும் என்பதால் இந்த திட்டத்தை கைவிடக் கோரி பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் பிளக்ஸ் பேனர்கள் வைத்தும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஜலகாம்பாறை பகுதியில் அடுத்தடுத்த கோவில் உண்டியல்களை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெருமாள் கோவில், விநாயகர் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் பூட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய பணம் மற்றும் தங்க நகைகளை உண்டியலிலிருந்து திருடிச் சென்றனர். தொடர்ந்து வீடுகளில் கொள்ளை நடைபெற்ற போது அளிக்கப்பட்ட புகார்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததும், இரவில் ரோந்து பணியில் ஈடுபடாததுமே கோவில்களில் நடைபெற்ற கொள்ளை நிகழ்வுகளுக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்காட் அருகே 82 கிலோ எடை கொண்ட 3 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்காட் தொழிற்சாலையில் கார் உதிரி பாகங்களில் கொண்டு செல்லப்படும் காரில் கஞ்சா இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த போலீசார் அதிரடி சோதனை நடத்தி காரின் பின்னருக்கையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலை பற்றிய ஆய்வுக் கூட்டம் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் பணிகள் மற்றும் வார்டு வரையறைகளை பற்றி ஆலோசிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்தாய்வுக் கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் கிணற்றில் விழுந்த கோழியை காப்பாற்ற முயன்ற ராணுவ வீரர் கிணற்றுக்குள் தவறி விழுந்து உயிரிழந்த நிகழ்வு அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. மணப்பாறை அடுத்த நடுக்காட்டுப்பட்டியைச் சேர்ந்த ஜான் பீட்டர் பதான்கோட் பகுதியில் ராணுவ வீரராக பணியாற்றி வந்தார். கோடை விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு வந்த இவர் வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் விழுந்த கோழி ஒன்றை காப்பாற்ற கிணற்றுக்குள் இறங்கியுள்ளார். கோழியை தூக்கிக் கொண்டு மேலே ஏறி வரும்போது தண்ணீர் இல்லாத கிணற்றுக்குள் தவறி விழுந்ததில் படுகாயமடைந்தார். இதையடுத்து அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 3 டன் மதிப்புள்ள ரேசன் அரிசியை குடிமைப் பொருள் பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சாலையில் உள்ள சவுகத் அலி என்பவருக்கு சொந்தமான ரைஸ் மில் குடோன் உள்ளது. இங்கு ரேஷன் அரிசி மூட்டைகளை பதுக்குவதாக விழுப்புரம் மாவட்ட குடிமைப் பொருள் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி ரேஷன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். தருமபுரி பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்களை நகராட்சி ஊழியர்கள் பறிமுதல் செய்தனர். நகராட்சி ஆணையர் மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற சோதனையில் கடைகள் மற்றும் குடோன்களில் வைக்கப்பட்டிருந்த 3 டன் எடை கொண்ட பிளாஸ்டிக் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்டம் தென்காசி அடுத்த மேலகரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட உரக்கிடங்கு ஒன்றில் திடீரென பற்றிய தீயை பேரூராட்சி பணியாளர்கள் நீண்ட நேரம் போராடி அணைத்தனர். காற்றின் வேகம் காரணமாக மக்கும் மற்றும் மக்காத குப்பை ஆகிய 2 பகுதிகளிலும்
தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனால் பொதுமக்கள், முதியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் மூச்சு திணறல் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த அகிலாண்டபுரத்தைச் சேர்ந்த கரும்பாயிரம் என்பவர் தாலுகா அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பட்டா மாறுதல் வேண்டி மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருவையாறு வட்டாட்சியரிடம் மனு அளித்து எந்த பலனும் இல்லாததால் ஆவேசமடைந்த கரும்பாயிரம் என்பவர் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சித்தார். இதனை அடுத்து காவல்துறையினர் அவரை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கோவையில் 2 சக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்தை உண்டாக்கி நூதன முறையில் 850 கிராம் தங்க நகைகளை அபகரித்து சென்ற கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோவை கடைவீதியில் உள்ள நகைப்பட்டறை ஒன்றில் பணியாற்றி வரும் ராமமூர்த்தி என்பவர் நகைகளை எடுத்துக்கொண்டு 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரது வாகனத்தின் பின்னால் வந்த 2 சக்கர வாகனத்தை கொண்ட மர்ம நபர்கள் மோதியுள்ளனர். இதில் நிலைகுலைந்து கீழே விழுந்த ராமமூர்த்திக்கு உதவுவது போன்று நடித்து அவரது நகைப்பையை பறித்துக் கொண்டு அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இது தொடர்பாக ராமமூர்த்தி கொடுத்த புகாரை அடுத்து நூதன முறையில் நகை கொள்ளையில் ஈடுபட்ட நபர்களை சிசிடிவி பதிவை கொண்டு காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியில்.